வெள்ளரி விதையை புதைத்தேன். பாருங்கள், அழகான கொடியாகி அருமையான வெள்ளரி காய்களை நமக்கு பலனாக தந்திருக்கிறது, பரிசாக கொடுத்திருக்கிறது. ஆகா, இயற்கையின் மகிமையே மகிமை. நாம் ஒவ்வொருவரும் ஏதாகிலும் ஒரு செடியையோ மரத்தையோ வீட்டின் முன்பு நட்டு இயற்கையின் பரிசை நன்கொடையாக பெறுவோம். நன்றி. வெள்ளரி கொடியிலிருந்து பறித்த அந்த வெள்ளரிக்காயை அழகாக நாம் கட் பண்ணிட்டோம். இந்த வெள்ளரிக்காயில் நீர்ச்சத்து இருக்குது, ஊட்டச்சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, அப்புறம் ஆக்சிஜனேற்றிகளும் இருக்குது, விட்டமின் சி கேலாம் இருக்குது, தாதுக்கள் நிறைஞ்சிருக்குது, பைட்டோநியூட்ரியன்ஸ் இருக்குது, தாமிரம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மாங்கனீஸு, பாஸ்பரஸ், மெக்னீசியம் எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்குது. இதை சாப்பிட்டா உடலுக்கு குளிர்ச்சி தரும், நல்ல செரிமானம் நமக்கு கிடைக்கும். சத்து மிகுந்த இந்த வெள்ளரி விதையை நாம் பூமியில் நடுவோம். ஒவ்வொருத்தரும் நட்டு சிறிது நீர் தான் தேவைப்படும். தினமும் நீர் பாய்ச்சி இந்த இயற்கை தரும் பலனை நாம் பெறுவோம். பெற்றோர்களே, பெரியோர்களே, மாணவ செல்வங்களே, நாம் கடைகளில் விற்கக்கூடிய பொருட்களை உணவாக ஸ்நாக்ஸாக எடுத்துக்காமல் இப்படி வீட்டிலையே இயற்கையாக வளர்த்து இயற்கை தரும் பரிசை உணவாக நாம் உட்கொண்டு நோயற்ற வாழ்வு வாழ்வோம். நன்றி. பாருங்க, எல்லாருக்கும் இந்த சத்து மிகுந்த வெள்ளரிக்காய் அருமையான பரிசாக இயற்கை நமக்கு தந்திருக்குது. இயற்கைக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும், இந்த பூமிக்கு தான் நாம் நன்றி சொல்லணும். அனைவரும் வீட்டில் மரம் செடி கொடி வளர்ப்பீங்களா? நன்றி. ஓ, இப்போவே நீங்கள் உங்கள் வீட்டில் வெள்ளரி விதை போன்ற எல்லா விதைகளையும் நட போகிறீங்களா? பூமியில் விதைக்க போகிறீங்களா? ஓ, உங்களை பார்த்தாலே தெரியுதே. நன்றி.